உங்களுக்கு என்ன வேணும்? உங்கள் 2 பேரும் தனியாக நீங்கள் உங்களை தான் கேட்குறேன். என்ன பேசிட்டீங்க? என்ன வேணும்? அவர் பக்கத்தில் கூப்பிடுங்க. யார்? என்ன வேணும் உங்களுக்கு? எந்த ஊர்? எங்கே வேலை பார்க்குறீங்க? மைக்கு சரியில்லை. மைக்கு நான் பேசிக்கிட்டு இருக்கேங்க, நீங்கள் இங்கே பாருங்கள். இவ்வளோ பேருக்கு முன்னால் தப்பாக ஏதாவது பேசுனா சங்கடப்படுவீங்க. புதிய சாலைகள் போடுகிற போது ஏதோ உடனடியாக சாலையில் 2 பக்கமும் மழைநீர் வடிகால் வடிவதை போல அதனுடைய வாய்க்கால்கள் கட்டி சாலைகள் போடுவோமானால் அதற்கு கட்டுவதற்கு இடம் சிறிய சாலையாக இருந்தால் அது செய்ய முடியாது. கொஞ்சம் 30 அடி அளவில் சாலைகள் இருக்குமானால் புதிய சாலைகள் போடும்போது 2 பக்கமும் மழைநீர் வடிகிற வரி செய்தோமானால் அந்த சாலை என்பது ஒரு 3 ஆண்டு காலம் என்பது 10 ஆண்டு காலத்திற்கு அது சரியாக இருக்கும். எனவே தான் அதோடு சேர்ந்து தான் நீங்கள் டிபிஆர் தர வேண்டும். எங்கெல்லாம் மழைநீர் தேங்குவாத அளவுக்கு அந்த டிபிஆர். ஏங்க உங்களுக்கு என்ன வேணும்? உங்கள் 2 பேரும் தனியாக நீங்கள் உங்களை தான் கேட்குறேன். என்ன பேசிட்டீங்க? என்ன வேணும்? அவர் பக்கத்தில் கூப்பிடுங்க. யார்? என்ன வேணும் உங்களுக்கு? என்ன பேசிட்டீங்க? இங்கே கவனிங்க. எந்த ஊர்? எந்த இதை பார்க்குறீங்க? அந்த அவர் எந்த ஊர்? நீங்கள் எதை பார்க்குறீங்க? எந்த ஊர்? எங்கே வேலை பார்க்குறீங்க? சார் மேல் விசாரணை இங்கே பாருங்கங்க. ஏங்க அங்கே பார்த்து பேசிக்கிட்டீங்க? நீங்கள் அங்கே பேசிகிட்டு இருக்கிறது இங்கே நாங்கள் பேசிகிட்டு இருக்க மனுக்கிட்டு நீங்கள் அங்கே போய் பேசிகிட்டு இருக்கீங்க. ஏங்க மைக்கு சரியில்லையா? மைக்கு நான் பேசிக்கிட்டு இருக்கேங்க, நீங்கள் இங்கே பாருங்கள். இவ்வளோ பேருக்கு முன்னால் தப்பாக ஏதாவது பேசுனா சங்கடப்படுவீங்க. பார்த்துங்க. நீங்களாம் அமைச்சர் பேசுகிறார், துறையினுடைய தலைவர் இங்கே இருக்கிறார். அதை விடுத்து நீங்களாக அங்கே பேசி கொண்டு இருந்தால் அவ்வளவு சரியாக இருக்காது. எனவே இந்த சாலைகள் அமைப்பது, அதே மாதிரி கழிவறைகள் எங்கெங்கே தேவையோ, முக்கியமாக கழிவறைகள் அவசியம். பேருந்து நிலையங்கள், மார்க்கெட் பகுதியில் கழிவறைகள், அந்த பகுதியில் குடிநீர் வசதி அவர்களுக்கு எங்கும் செல்லாது. மார்க்கெட்டுக்கு வருகிற போது பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்குவது, கழிவறைகள் வழங்குவது. நிறைய எங்கேயாவது மழை காலத்தில் இங்கே சென்னையை பொறுத்தளவு